வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். லல்வோல் வினைவோல் அன்னை வேற்றில் பிறந்ததொல்லைவோ போகாதுயரம் போல் நல்ல குணமதிக்க மால்மருணை கோபுரத்தோளிற்றிருக்கும் கணபதியை கைதொழுவோமே. முன்னே வந்து அருள் ஊரிவா பல ஊரு நீலி அம்மா பிள்ளைக்கு நீ அருள் ஊரிவா பொந்தாயே இசைக்கு அம்மா பிள்ளைக்கு அருள் ஊரிவா உன்னுடைய புகழை நாடு இல்லதிலே வாடும் முன்னே வந்து நிற்க முப்பங்கள் இசக்கி அம்மா முப்பங்கள் இசக்கி அம்மா முன்னே வந்து நிற்க வேண்டும். இசக்கி அம்மனோட கதைகள் வாட கதைகள் வாட கதைகள் வாடு கலைமகளே அருள் புரிவாயே. இசகியம்மா கதைகள் வாடு முன்னே வந்து அருள் புரிவா பல ஊரு நீலியம்மா நீயோ நீலிக்கெல்லாம்
நீலியம்மா அந்த பல ஊரு தன்னதிலே தாய பலிக்கு பலி எதிர்த்தவாளே யார வத மூடித்து வலிக்கு வலி எதிர்த்தவாளே ராயான இசக்கியம்மோ ராயான இசக்கியம்மோ தாய கதைக்கு நீயோரல் போரிவா இசக்கியம்மோ இசக்கியம்மோ வந்து செவ்வாய்க்கிழமை ஆமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் ஆமா இரவு நேரம் செவ்வாய்க்கிழமைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆமா தெரியும் தெரியும் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல அப்ப சொல்லணும் இல்லாமா வெள்ளிக்கிழமை ஒண்ணுமே சொல்லல நினைக்கப்படாதம்மா ஆமா காலையில சரி மதிய கொடையானது ஆமாம்மா எவ்வளவு சீரும் சிறப்புமா அன்னதானத்தோட நடைபெற்றது ஆமா தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம் ஆமா அன்னதானம் தானத்தே சிறந்த தானம் அன்னதானம் கேட்டவருக்கு இல்லன்னு சொல்லக்கூடாத தானம் அன்னதானம் ஆமாம்மா அப்படியான அன்னதானம் இந்த இசக்கியம்மனுடைய ஆலயத்திலே சீரும் சிறப்புமா நடைபெற்றது ஆமா அதை அடுத்தால என்னம்மா முளைப்பாரி ஊர்வலம் வந்துச்சு ஆமா முளைப்பாரி ஊர்வலம் வந்தது கும்மி அடித்து பெண்கள்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆமாம்மா அது மட்டுமா வேற என்னம்மா அதை ஒட்டி இன்னும் விழாவானது சீரும் சிறப்புமா நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆமாம்மா அப்படி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொன்னான வேளையிலே இந்த இசக்கியம்மனுடைய வாசலில ஆமாம்மா இந்த இசக்கியம்மனுடைய வாசலிலே என்ன இந்த பல ஊரு நீலி அவளுடைய புகழை நாமல் பாட போறோம் நீலியுடைய புகழை பாட போறோம் அப்படி பாடக்கூடிய நேரத்திலே என்னம்மா அந்த பல ஊரு நீலியம்மா எங்கு பிறந்து எப்படி வளர்ந்தா தெரியுமா எப்படி அம்மா அங்க என்ன விதமாக வளர்ந்து வருகின்றா தெரியுமா எப்படி அம்மா அந்த பல ஊரு தென்னதிலே என்னம்மா தாயான லட்சுமியாக வளர்ந்து வருகின்றார் ஆமா தாயான லட்சுமியாக வளர்ந்து வருகின்றார் அங்கே தாசி அவளுக்கு மகளாக பிறந்து அம்மா இந்த தாயான லட்சுமியானவர் என்ன விதமாக வளர்ந்து வருகின்றார் தெரியுமா எப்படிமா வளர்ந்து வருகின்றாள் அந்த பல ஊரு தன்னதிலே வலிக்கு வலி தீர்த்தவளாம் இந்த அம்மையான இசக்கியம்மா தாசி குலத்திலே பிறந்து தாசி குலத்திலே அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கின்றாள் அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே இந்த தாசியானவளோ அழகு நிறைந்த பெண்ணை பெற்று வைத்திருக்கின்றார் அப்படி பெண்ணானவள் அழகு என்ற அழகுதானே பேரழகு அழகுன்னு அப்படி பேரழகு அப்படி இருப்பா பார்த்துக்கோ அழகு ஆமா அழகுக்கு நிகர் யாருமே கிடையாது அவளை போ அழகுல யாருமே கிடையாது இந்த அம்மாவுக்கு அழகு ஆமா நிகர் வேற யாருமே இல்லை அம்மா அழகுனா அழகா பேர் வட்ட அழகு என்ன மாதிரி கொள்ளை அழகு அது உங்களை மாதிரி கொள்ளை அழகு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் ஆமா அப்பா வெள்ளை குர்த்தா இருக்க ஆமா ரொம்ப வெள்ளை குருத்தா இருக்கப்பா பவுடர் போட்டதுனாலதான் ஆமா அது பவுடர் போட்டதுனால இல்லன்னா கொஞ்சம் கருப்பா தான் அதான் சரி பவுடர் தான் உன்னை கலரா தூக்கி விட்டுருக்கு ஆமா பவுடர் போக்கஸ் லைட் சரி ஆமா செட்டி யாரு செட்டி யாரு குமாரனை ஆமா நம்ம குமார அண்ணன் ஆமா செட்டி ஆமா அந்த போக்கஸ் லைட்டுக்கு அதுக்கு நான் அப்படி வெள்ளையா தெரியுது ஆமா கருப்பா இருந்து வெள்ளையா தெரியுது என்னே மாதிரி அழகு அந்த அம்மா ஆமா யார மாதிரி என்னே மாதிரி ஒன்னும் அழகு எங்க இருக்கு அந்த அம்மா அழகு எங்க இருக்கு சொல்லு பார்க்க பல கோடி கண்ணு வேணும் ஆமா ஒன்ன பார்த்தா ஐயோன்னு சொல்லணும் அதான் அங்க பார்த்தா ஆகான்னு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சிவகாமி அம்மையாருக்கு தாசியானவளுக்கு பிறந்த பெண்ணான இசக்கியம்மாளும் லட்சுமியால் தேவியாக எப்படி இருக்கின்றா தெரியுமா அவ வெண்ணுக்கென வெண்ணழகு பேதை கொள்ளும் மயிலழகு கண்ணழகு காதலகு காது நல்ல வடிவழகு முகலகு மொழியழகு முகலகு செக்க சிவ வாயழகு முக்கழகு முடியழகு முக்கழகு அம்மைகு அழகு அவனு கணவனழகு வெண்ணழகு
ஒளித்தார் போலே அங்க உருவாகும் தலைமுடியா அவ கோவை போலே சாயலிலே அந்த கொப்பனையால் உதடலகா அழகு என்றால் அழகுதான் அவ அழகு என்றால் அழகுதான் இந்த அம்மையான லட்சுமியா அழகு நிறைந்த அழகு போலே அழகு நல்ல நிறைந்த போலே அழகு லட்சுமியோ அப்படியாக சரி அழகு நிறைந்த பெண்ணாக வெண்ணுக்கென வெண்ணழகு வேதை கொள்ளுமா மயிலழகு ஆமா ஆமா கண்ணழகு காதழகு மூக்கழகு மொழியழகும் அப்பா எல்லாமே அப்படியே அழகா இருக்கு அது மட்டுமா என்ன இன்னும் எப்படி இருக்கின்ற தெரியுமா எப்படி எப்படி அங்க அவரணத்து சாயலிலே அங்க அம்மாவோட மொழியழகு அங்க அரக்கு நல்ல ஒளித்தார் போலே அங்க உருவாகும் தலைமுடியா அந்த கோவை போல சாயலிலே இந்த கொப்பனையால் உடலகா இந்த தாயான லட்சுமியா அழகு நின்ற வெண்ணாகி அங்க தாசி நல்ல குளமாதிலே அங்க சிவகாசி தாசிக்குத்தா அங்க பிள்ளையாக பிறந்திருக்கா அவ பிள்ளையாக பிறந்திருக்கா இவ பிள்ளையாக பிறந்திருக்கா அந்த பெருமையோடு வளர்ந்திருக்கா பிள்ளையாக பிறந்திருக்க பிள்ளையாக பிறந்திருக்க லட்சுமியாக பிறந்திருக்கு அங்க கசலி வாழ தண்டை போலே இந்த காரிகையால் கையழகு அங்க செவ்வாழை தண்டை போலே இந்த காரிகையால் காலழகு அங்க ஓடுகின்ற தண்ணீரிலே அங்க ஒரு மனகர்பு உண்டு அங்க ஆடுகின்ற நகத்திற்கு அங்க அடிவயிரும் கர்ப்பு உண்டு அந்த சூரியனை பார்த்திட்டால் அங்க சுற்றி கொஞ்சம் கர்ப்பு உண்டு இந்த தாயான லட்சுமியா அவ புருவமோடி கர்ப்பொழிய அங்க பின்னே ஒரு கர்ப்பமில்லை அங்க தலைமுடி கர்ப்பொழிய அங்க தானே ஒரு கர்ப்பமில்லை அங்க அழகு என்றால் அழகுதான் அழகு என்றால் அழகுதான் அவ ஆயிரத்தில் வேறழகு அழகு நிறைந்த அழகுதானே போடு அழகு நிறைந்த அழகுதானே அழகுதானே இந்த தாயான லட்சுமி தேவியானவளோ ஆமா ஆமாம் பல ஊரு தன்னதிலே எப்படி வாழ்ந்து வருகின்றா தெரியுமா எப்படிமா வாழ்ந்து வருகின்றாள் பெண்ணுக்கென வெண்ணழகு பேதை கொள்ளுமா மயிலழகு ஆமாம்மா அரக்கிணல வலித்தார் போலே ஒரு பாகம் தலைமுடியா அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு உருவாகும் தலைமுடியா இந்த தாயான பொன் இசக்கியம்மாளுக்கு ஆமா ஆமாம்மா கோவை பல சாயலிலே கொப்பனையால் உதடலகும் ஆமா உதடழகும் வாழை தண்டை போலே காரிகையால் கையழகும் ஆமாம்மா செவ்வாழை தண்டை போலே காரிகையால் காலழகும் ஆமா ஆமாம்மா அழகுனா அழகு அப்பேர்வட்ட அழகா ஏப்பா அழகுன்னா அழகு அப்பேற்பட்டு கொள்ளேத்த அழகு இந்த தாயான பொன் இசக்கியம்மா எப்படி இருக்கின்றாளோ எப்படி அம்மா அதே போல லட்சுமி தேவியானவள் அழகு நிறைந்த பெண்ணா இருக்கின்றாள் ஆமாம்மா அப்படி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா ஆமாம்மா ஓடுகின்ற தண்ணீருக்கு அடியில ஒரு மணல் கருப்பு இருக்கும் இருக்கும் இந்த தாயான லட்சுமி ஆளுக்கு அதுவும் கருப்பே கிடையாது ஆமா அழகுன்னு அப்பேற்பட்ட அழகு ஆடுகின்ற நாகத்திற்கு அடிவயிறு கருப்பு உண்டம்மா இந்த தாயான லட்சுமி ஆளுக்கு கருப்பு கிடையாது கிடையாது அப்பேற்பட்ட அழகு
தலைமுடி கருப்பொழிய வேற ஒரு கருப்புமே கிடையாது. இல்லை இல்லை அம்மா. பூர்வமுடி கருப்பொழிய வெண்ணே ஒரு கருப்பு கிடையாது. ஆமா ஆமாம். அழகுனா அழகு, அவளுக்கு நிகர் அவள் தான். அவள் தான் அழகு அழகு. ஆமா சரி. அப்படி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா ஆமாம். இந்த தாசி குலத்திலே பிறந்தவளோ ஆமா. யாரு? வேறம்மா அது. தாயான லட்சுமியாள். ஆமா லட்சுமியாள் லட்சுமியாள். இசக்கியான லட்சுமியானால் அவள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமாம்மா. அவள் பார்க்கின்ற தொழில் என்ன? என்ன என்ன தொழில் அம்மா? பரதநாட்டியம் ஆடுகின்ற தொழில். இப்ப நாட்டியம் பரதநாட்டிய தொழில். அப்படி பரதநாட்டியம் ஆடக்கூடிய நேரத்துல ஆமாம்மா. என்ன தொழில் செய்தாலும் சரி, என்ன என்ன அதுக்கு ஒரு வேஷம் போட்டாகணும். கட்டாயம் எந்த தொழில் போட்டா அதுக்கு ஒரு வேஷம் போட்டு தான் ஆகணும். ஆமா. ஒரு ஆள் விவசாயம் பார்க்க போனா மம்புடிய தோல்ல தூக்கி போட்டா தான் முடியும். ஆமா ஆமா. என்ன கண்டிப்பா. ஆமா. நாமலாம் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க. சரி. துண்ட தோல்ல போட்டா சும்மா இருக்கேன்னு அர்த்தம். ஆமா. இடுப்புல கெட்டிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. சரி. படுத்து தூங்க போறேன்னு அர்த்தம். ஆமா அப்படி ஒரு வேலை. அப்படி உருண்டு விளையாண்டுருவியம்மா. ஆமா பாயில எங்கெங்க உருள முடியுமோ அங்கங்க உருண்டு உருண்டு படுப்பேன். சரி. ஆமா அப்படியே ஒரு வேலை பார்ப்பேன். அப்பா அது என்னே மாதிரி வேலை பார்க்க ஆளே கிடையாது. ஆமா கூலி உனக்கு அதிகமா தந்திருப்பாங்களே. ஆமா ஆமா. உறங்கின பிறகு கூலி தந்து தானே ஆகணும். ஆமா. ஆமா அண்ணாவி தருவா. அண்ணாவி தருவா. வீட்டம்மா தருமா? அண்ணாவி தருவாங்களா? அண்ணாவி தருவாங்களோ? ஆமா. சரி. இங்க வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோ. ஆமா. ஊர்காரங்க சேர்ந்து தருவாங்க பாத்துக்கோ. ஆமா. காலையில கூலி நிறைய வாங்கிட்டு போலாம். அப்பா. அதானே. அது வேற இது வேற. சரிதான். ஆமா நீங்க என்ன மிரட்டலான்னு பாக்கிலோ. ஆமா. எங்க அண்ணாவி இருக்க வரைக்கும் என்ன தொட கூட முடியாது. அதானே. ஆமா. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆமா ஆமாம்மா. இந்த தாயான லட்சுமியானவள் வள ஒரு தன்னதிலே ஆமா ஆமாம்மா. பரதநாட்டிய கலையில் சிறந்தவளா லட்சுமியான. ஆமா. அந்த பரதநாட்டியம் ஆடுவதற்கான சரி நகை ஆபரணங்களும் நகை உடை ஆபரணங்களும் அலங்காரங்களும் ஆமாம்மா. ஏற்கனவே லட்சுமியானவள் அழகு பெண்ணுதான். இப்ப ரொம்ப அழகான பெண்ணு லட்சுமி. இந்த நகை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் அடிந்த உடனே ஆமாம்மா. அழகுனா பேரழகாயிருவா. இப்ப தங்க சில போல இருக்கா. இந்த லட்சுமியால பார்த்தாங்கன்னு சொன்னா என்ன என்னம்மா முன்னால வருவார்களாம் 1000 பேர். அப்பா சரி. பார்த்த உடனே முட்டி மோதுவாங்களாம் 1000 பேர். அழக பாத்தீங்கன்னா முட்டி மோதுவாங்களாம். அப்படி அழகு. பின்னழக பார்த்தாங்கன்னா பின்னாடியே வருவாங்களாம் 1000 பேர். அப்பா சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா ஆமாம்மா. இந்த லட்சுமியானவளோ பரதநாட்டியம் ஆடுவதற்காக எங்க போறாங்க? எங்கம்மா? அம்மையப்பர் ஆலயத்திற்கு போறாங்களாம். அப்பா அம்மையப்பர் ஆலயத்துக்கு. ஆமா. சரி. அம்மையப்பர் ஆலயத்துல பூஜை செய்யும் பூசாரி யாரு? யாரம்மா அது? செட்டியாரானவர் பூஜை செய்கின்றாராம். அப்பா சரி. அப்படியே பூஜையானது செய்யக்கூடிய நேரத்திலே அந்த வளவூர் தன்னதிலே அம்மையப்பர் ஆலயத்திலே என்ன அங்க பூஜை செய்யும் வேதியரை பார்த்தாளாம். பார்த்து அப்படி வேதியரை பார்த்த நேரத்தில என்ன என்ன இந்த வேதியர் பார்த்தாரா என்ன என்ன பூஜை செய்யும் பூஜை தட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாளாம். ஆமா பூஜை தட்டை போய் எடுத்து கொண்டு கொடுத்திருக்காரு. இவ்வளவு அழகா நான் ஒரு பெண்ணையும் பார்த்ததில்லை. இவ்வளவோ பூஜை பண்ணதே இவ்வளவோ பக்கம் இந்த மாதிரி அழகான பெண்ணை நம்ம பார்த்ததே இல்லையா. பார்த்த உடனே மயங்க கூடிய சக்தி அவகிட்ட இருக்கிறது. அழகு பெண்ணா இருக்காள. ஆமா. இவளை சரி நாம எப்படியாவது நாம மனம் முடிக்கணும். ஆமா எப்படி இவளை மனம் முடிக்க வேண்டும் அப்படி சொல்லி அந்த வேதியரானர் என்ன செய்கின்றார் தெரியுமா? என்னம்மா? இந்த பரதநாட்டியம் ஆடுகின்ற கலையை பார்த்தாராம். சரி. அப்படி கலையை பார்த்து லட்சுமியா தேவியானவளை சுற்றி சுற்றி வந்தாராம் வேதியரானவர். ஆமாம்மா. அப்படி சுற்றி வரக்கூடிய நேரத்திலே தாசி குலத்திலே பிறந்த லட்சுமியானவள் என்ன செய்கின்றார் தெரியுமா? என்னம்மா? வாராளே லட்சுமியா என்ன என்ன சொல்லுவாளோ நல்ல குலமாதிலே அந்த சிவகாமி அம்மையார் அவருடைய இல்லத்திலே இந்த லட்சுமியா வரபோதே அம்மா வாடியம்மா சிவகாமி வாடியம்மா சிவகாமி அம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வாடியம்மா சிவகாமி வாடியம்மா சிவகாமி ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வாடியம்மா சிவகாமி அம்மா வார்த்தை ஒன்று சொல்ல
பூஜை செய்யும் பூசாரி இந்த லட்சுமியா தேவியவர் என்ன சுற்றி சுற்றி வருகிறார் சுற்றி சுற்றி வரபோது இந்த தாயான லட்சுமியா இந்த தாயான லட்சுமியா என்ன என்ன சொல்லுவாரோ தேவியானவள் நேர எங்க வர்றா? எங்க எங்க? ஏ அம்மா, அம்மா, ஏ சிவகாமி அம்மா எங்க இருக்க? எங்க சிவகாமி அம்மா எங்கம்மா இருக்க? நேர அம்மாட்ட ஓடி வந்தாளாம். அப்பா அப்படியே தொக்கு தொக்கு தொக்குன்னு ஓடியாரா. அம்மா வேகமா வர. நேர வந்தா அம்மா கிட்ட. சரி, என்ன சொல்லுகின்றா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அம்மா அம்மையப்பர் ஆலயத்திற்கு நான் பரதக்கலை நாட்டியம் ஆட போனேன். அங்க போன இடத்துல சரி பூஜை செய்யும் பூசாரி நம்பிப்பட்ட ஐயரானவர் ஆமா என்னையே சுத்தி சுத்தி வாராரு. அம்மா அப்பா அங்க ஒளிஞ்சு நின்னு பாப்பாரோ இங்க ஒளிஞ்சு நின்னு பாப்பாரோ? ஆமா ஆமா, அங்கோடி சுத்தி வருவாரோ இங்கோடி சுத்தி வருவாரோ? சரி ஆமா, என்ன அப்படி குரு குரு குருன்னு அங்க ஒளிஞ்சு நின்னு பாக்காரு. ஆமா ஆமா, சும்மா ஒண்ணும் கிடையாது, நான் நின்னு பார்த்து சிரிக்காரு பாத்தியா? அப்படியே லட்சுமி தேவியானவள் சொல்லுகின்றா. ஆமா, லட்சுமி தேவி சொல்ல நம்பிப்பட்ட ஐயர லட்சுமி தேவியானவள் சொல்லுறா. சரி என் அம்மா அங்க பாரு, நாங்க அம்மையப்பர் ஆலயத்திற்கு பூஜை செய்வதற்கும் பரதநாட்டியம் ஆடுவதற்கு நான் போனேன். எங்க ஐயர் என்னன்னு வர்த்தா என்னையே சுத்தி சுத்தி வாரார, என்ன காரணம்னு தெரியல. அவர் அங்க ஆலயத்துல மணி அடிக்கத விட்டுட்டு சரி எங்க எங்க ஆடுதே எந்த திசையில நின்று ஆடுதேங்க பார்த்த வண்ணமா இருக்காரு. ஆமா ஆமா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு குரு குருன்னு பாக்காரு. அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு குரு குருன்னு பாக்காரு. சரி, விவரம் தெரியவே தெரியாது என்னைய மாதிரி. என்ன அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சிவகாமி அம்மா என்ன சொல்லுகின்ற தெரியுமா? எப்படி அம்மா? லட்சுமியா தேவியானவள் உத்தமிதான். சரி, தங்கத்திலயும் தங்க சொக்க தங்கம் தான் அவ. அப்ப தங்கத்திலயும் தங்கம் சொக்க தங்கம். ஆனா பிறந்த குலம் எப்படி? தாசி குலம். அடக்க பாவமே. தாசி குலத்துல பிறந்த காரணத்தினால சரி அம்மா புத்தி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாம எப்படி இருக்கோமோ ஆமா அதே போலதான் நம்ம பிள்ளை இருக்கோம். அப்பா சேலைய போலதான் நூலு போலதான் சேலை, தாய போலதான் பிள்ளை. ஆமா, ஐயா மாத்தி மாத்தி சொல்லி உயிரை வாங்குது. நீங்க உஷாரா இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்தேன். அதானே, சரிதான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சிவகாமி அம்மையானவள் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? ஐயரை நீ வளைச்சு போடணும். சரி, ஐயர் வீட்டுக்கு வர சொல்லணும். ஆமா, திருமணம் முடிக்க கூடாது. அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனை பொருளையும் நாம வாங்கணும். அப்பா அவர்கிட்ட எவ்வளவு இது இருக்கோ, ரூபா பணம் வீடு என்னென்ன இருக்கோ அவ்வளத்தையும் நம்ம புடிங்கிறோம். ஏன்னா நம்ம என்ன குலம்? நாமளோ தாசி குலம். அப்பா தாசி குலம். அதனால ஆமா நாமங்க நம்ம கிட்ட வாரவங்கிட்ட நம்ம வாங்கத்தான் செய்யணுமே தவிர நம்மளால ஏண்டதை நம்ம கொடுக்கவே கூடாது. என்னைக்குமே வாங்கித்தான் பழக்கமா இருக்கணும், கொடுத்து பழக்கமா இருக்கக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே சிவகாமி அம்மையால் வார்த்தைப்படியே பார்த்தால் லட்சுமி தேவியானவளோ நம்பிப்பட்ட ஐயர் மீது மோகம் கொண்டு நம்பிப்பட்ட ஐயர் வர்த்தாராம். கோயில்ல பூஜை செய்கின்ற பூசாரி ஆனவரோ என்ன செய்கின்றாராம்? இவள் அழகில மயங்கி மயங்கி தினமும் நகை பணம் பொருள்னு அத்தனை கொண்டு வந்து கொடுத்தார். என்னென்ன பொருள் இருக்கோ வீட்டுல அவ்வளத்தையும் அள்ளி அள்ளி கொண்டு கொடுக்காரு. அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அங்க நம்பிப்பட்ட ஐயருமாக லட்சுமியா தேவியலுமாக அங்க எப்படி வாழ்ந்து வருகின்றாக தெரியுமா? கண்ணு நல்ல இமையும் போலே நல்ல சலியும் போலே உடனே வாழ்ந்து அவ வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த மன்னவா
கொண்டு வந்தா நம்பி வட்ட பணமும் நல்ல நகையுமாக அங்கே பணமும் நல்ல நகையுமாக அங்கே அப்படி கொண்டு வந்த நாளையிலே இந்த நம்பி வட்ட ஐயருமா லட்சுமியா தேவியவா அங்க மனமகிழ்ந்து வாழுறாள் வாழும் நல்ல வேளையிலே பார்த்தாளே தாசியவள் பார்த்தாளே தாசியவள் பார்த்தாளே தாசியவள் என்ன என்ன சொல்லுறாளே பார்த்தாளே தாசியவள் அங்கே பார்த்தாளே தாசியவள் அங்கே என்ன என்ன சொல்லுவாளே அப்படி எப்படி வாழ்ந்து வருகின்றார்களாம் எப்படி எப்படி அம்மா இருப்பதோ இருவேரும் மனமுடிக்காம இருக்காங்க ஆமாம்மா திருமணம் நடக்கவே இல்லை இல்லையே இல்லையே இருந்தாலும் என்ன என்ன லட்சுமி தேவியானவளும் ஆமாம்மா நம்பிவட்ட ஐயருமாக சரி கணவனும் மனைவியும் கண்ணு நலை இமையும் போல ஆமா ஆமாம்மா இருவேருமா கணவனும் மனைவியுமா வாழ்ந்து வருகின்றார்கள் ஏ அப்பா கனவுமே வாழ்ந்து வர்றாங்க ஆமா சும்மா தான் பழக சொன்னது சரி ஆனா அவ மனச பறி கொடுத்து ஏ அப்பா உண்மையிலே கணவனும் மனைவியுமா அப்படியே வாழ்ந்து வராங்க ஆமா ஆமா என்ன பொருள் கேட்டாலும் சரிதான் சரி உடனே வாங்கி கொடுப்பாரு லட்சுமிக்கு ஆமா லட்சுமிக்கு ஆமா ஆமா ஆ, அப்படி ஒரு பக்தியா வாழ்ந்து வந்திருக்காங்க சரியா சரி அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆமா அந்த நம்பிவட்ட ஐயரும் லட்சுமியா தேவியுமாக ஆமா ஆமாம்மா லட்சுமியால் என்ன சொன்னாலும் கேட்பாராம் சரி எப்ப கூப்பிட்டாலும் வந்துட்டு போவாராம் ஆமா எப்போ கூப்பிட்டாலும் ஓடோட வந்துட்டு போவாராம் இருவேருமே மனமுடித்து வாழ்ந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க ஆமாம்மா இருவேருமே கணவனும் மனைவியும் போலே மனமகிழ்ந்து வாழ்ந்து வர்றாங்க சரி அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமா ஆமாம்மா இங்க இவரு வார்த்தாரு என்ன என்ன நம்மகிட்ட இருந்த பணம் போச்சு ஆமா பொருளும் போச்சு பொருளும் போச்சு இனி நாம என்ன கொண்டு போய் கொடுத்தா தாசி வீட்டுல நம்ம நடையத்துவா என்ன கொண்டு போனா நம்ம தாஜிட்டு நடையாத்துவா பணம் இருக்கணும் இல்ல பொருள் பொருள் இருக்கணும் இருக்கணும் ஒண்ணுமே இல்ல நாமட்ட ஒண்ணுமே கிடையாது ஆமா நாம என்ன செய்தா போய் லட்சுமிய பார்க்கலாம் 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 இவர் வார்த்தாராம் என்ன நாமளும் பூஜை செய்யறோமே ஆமா நம்மளும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மனுடைய கழுத்ததிலே கிடைக்கின்ற நகை ஆபரணங்களை கொண்டு போய் கொடுக்கணும் ஏ அப்பா என்னத்த பாரு எவ்வளவு பெரிய ஆசை வந்திருக்கு அவனுக்கு ஆமா 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 தங்க நகை அம்மன் கழுத்துல இருக்க நகையை அள்ளி கொண்டு கொடுக்கணும்னு என்ன வந்திருக்கு தெரியாது கணக்குல சொல்லிடலாம் நம்ம தானே பூசை போடுதோம் ஆமா நம்மகிட்ட தானே எல்லாம் இருக்கு இருக்கு ஆமா யாரும் கேட்டா ஐயா எனக்கு தெரியாது ஆமா ஆமா யாரோ களவாடிட்டு போயிட்டாங்கன்றலாம் இன்னும் சொல்லிடலாம் ஆமா அப்படி சொல்லி அப்படி இப்படிமா மாத்தி உருட்டி பரட்டி அடிச்சிடலாம் நினைக்காரு ஆமா அப்படி நினைக்கிறது தான் என்னைக்குமே தப்பு சரி தாங்கிட்ட இருந்தாலும் ஆமா தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் செய்யணும் 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 ஆமா நாமட்ட இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கணும் ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையில ஆமா ஆமாம்மா இந்த லட்சுமியா தேவியோடு நாம சேர்ந்து இருக்கணும்னு சொன்னா 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 நாம ஆடை ஆபரணங்கள் நகை ஆபரணங்களை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் ஆமா கொண்டு போய் கொடுக்கணும் கொடுக்கணும் கோவில் பொருள் தானே ஆமா யார் நம்மகிட்ட என்ன கேட்க போறா நம்மகிட்ட யார் என்னன்னு கேட்க போறாங்க இவ பார்த்தாராம் ஆமா ஆமா கோயில் ஆபரணங்களை கொண்டு போய் கொடுத்து தினமும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாராம் சரி இவ பார்த்தா என்ன இப்படி கோயில்ல உள்ள நகை பணமும் போச்சு 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 கடைசி அடிமடியிலையும் கைய வச்சாச்சு ஆமா எல்லாம் கைய வச்சாச்சு இனி போக பணம் இல்ல ஆமா எங்க போக ஒரு நாள் வந்து உட்கார்ந்திருந்தாரு வாசலில ஆமா இவ பார்த்தாலாம் என்ன என்ன வாடாயப்பா ஐயரையா ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ ஐயா இது தருண வேலையிலே இந்த நல்ல வேலையிலே இந்த தாசி நல்ல குளமாதிலே ஐயா என்னுடைய வாசலிலே இப்படி இருப்பதற்கு காரணம் இந்த ஐயருமே சொல்லவே அவர் என்பதாக சொல்லும் போதே நம்பிவிட்ட ஐயருமா இந்த நம்பிவிட்ட ஐயருமா
சொல்லுவாரு நம்பிப்பட்ட ஐயருமே நம்பிப்பட்ட ஐயருமே அவர் என்ன என்ன சொல்லுவாரே தாசி குளத்துல தாசியோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அம்மா சிவகாமி அம்மையாலும் லட்சுமியால் தேவியானவளும். ஆமாம்மா லட்சுமி தேவிக்கு ஒத்தைக்கு ஒரே அண்ணன். ஆமா ஒத்தைக்கு ஒரே அண்ணன். ஆமா சரி அந்த அண்ணனும் தங்கச்சிமா உயிருக்கு உயிரா இருப்பாங்க. ஆமா அண்ணன் தங்கச்சி யாருக்குள்ள உயிருக்கு ஊராதான் இருப்பாங்க. இரு பேருக்கும் பரதநாட்டியம் ஆடுவதற்காக போயிருக்காங்க. ஆமாம்மா அப்படி பரதநாட்டியம் ஆட போகக்கூடிய நேரத்துல என்ன என்ன நம்பிப்பட்ட ஐயரு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா வீட்டுக்கு வாசல்ல வந்து நிக்காரு. வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆமா அப்படி இருக்கும் பொழுது என்ன என்ன இவ பார்த்தா சிவகாமி அம்மா. ஆமா சிவகாமி அம்மா பார்த்து கையில பணமும் இல்ல, ஆமா கையில பணமும் இல்ல, பொருளும் கிடையாது. ஆமா பொருள் எதுவுமே கிடையாது. என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா ஆமா என்னுடைய வீட்டுக்கு நீ வரணும்னு சொன்னால் உன்கிட்ட பணம் இருக்கணும். ஆமா பணம் பொருள் இருக்கணும், இல்ல பொருள் இருக்கணும். ஆமா நீ இப்ப என்ன கொண்டு வந்திருக்க? அப்ப நீ என்னப்பா கொண்டு வந்திருக்க? இவ பார்த்தாராம். என்ன பறக்க பறக்க முழிச்சாராம் ஆமா, பட்டரு. ஆமா அங்கங்க பறக்க முழிக்காரு. நம்ம கையில ஒண்ணும் இல்லையே. திருன்னு முழிக்காரு. ஆம்போ இவ பார்த்தாலாம். என்ன என்ன கையில பொருள் இல்லாத ஆளுக்கு ஆம்போ இந்த வீட்டுல இடம் கிடையாது. இங்க இடம் கிடையாது. உடனே இடத்த காலி பண்ணுன்னு சொன்னான். உடனே இடத்த காலி பண்ணு. யோ ஐயரா, யோ எதுவும் பொண்ணும் பொருளும் இருந்தா மட்டும்தான் என் வீட்டுக்கு நடை ஏறணும். ஆமா வேதியரே பொம்மை இல்லைன்னா காட்டி இங்க விடும். பாருங்க பாரு, அவர் பார்க்க மாட்டாரு. என் வீட்டுக்கு வரக்கூடாது. கண்டிப்பா ஆமா அங்க வரவே விடாது. ஆமா நம்ம 1 கிலோ அரிசி வாங்கினாலும் கையில ரூபா கொண்டு போனாதான் கடைக்காரர் தருவாரு. ஆமா ஆமா 1 கிலோ சுண்டல் வாங்கினாலும் கடைக்காரர் கையில ரூபா கொடுத்தா தான் தருவாரு. சரி அப்படி இல்லைன்னா சீப்பையிலேயாவது இருக்கா? எங்க அத்தை பெரியாளை பார்த்து நான் அப்படிதான் கேட்பேன். இல்ல சீப்பையில ரூபா இருக்கா அப்படின்னு கடைக்காரரு கேட்பாரு. அப்படி சரி கையில அப்படி ரொக்க ரூபாய 100 ரூபா தாள கொடுத்தாத்தான் அவர் தராசுல அள்ளி ஓடுவாரு. அரிசிய சரிதான். ஆமா கையில பணம் பொருள் இருந்தா தான் மதிப்பு. ஆமா ஆமா என்னைக்குமே பணத்துக்கு இருக்க மதிப்பு மனுஷங்களுக்கு இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆமா நாமட்ட பணம் இருந்தாதான் ஆமா 4 பேர் என்ன சரி 40 பேரா இருந்தாலும் மதிப்பாங்க. ஆமா பணம் இல்லைன்னா ஒரு ஆளும் மதிக்காது. பத்துக்க பணம் இருந்தா தான் யாரும் மதிப்பாங்க. ஆமா பணம் இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க. ஒரு மதிப்பும் கிடையாது. ஆமா பணம் இருந்தா 10 செய்யும் பாத்துக்க. ஆமா ஆமா என்ன என்ன சரி ஆமா சொந்தக்காரன் நீ நானும் வருவான். ஆமா அப்படியே விலைக்கிடுவாங்க. அன்னைக்கு கூட எங்க உடுக்காரனே இருக்காரு பத்தியலா. சரி அவர் கையில துட்டு இல்ல நினைக்க. ஆமா ஊருக்கு பைக்கில போறேன், என்ன கண்டவனே ஓடி ஒளிதாரு. ஆமா 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 டீ வாங்கி கொடுக்கணும். ஆமா ஆமா அவர் எப்படி இருப்பாரு அப்ப பாத்துக்கிடுங்க. நீ டீ வாங்கி கேட்டா அவர் கட்டாயம் வாங்கி கொடுத்திருப்பாரு. சரி கடுங்காப்பி வாங்கி கேட்டா அவர் எப்படி ஓடத்தானே செய்வாரு. நான் கேட்டது சீன் இல்லாத கடுங்காப்பி. அதத்தான் நானும் சொன்னேன். அவர் அத வாங்கி தர மாச்சப்படுதாரு. அதானே ஆமா 145 ரூபா தான். சரி ஆமா அப்படி மாச்சப்படுதாரு. அதுக்குத்தான் அவர் ஓடி ஒளிதாரு. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே இந்த தாசியான சிவகாமி அம்மையால் நம்பிப்பட்ட ஐயரை வரத்தாலாம். ஆமாம்மா இனி என் இல்லத்திற்கு நீங்க வரக்கூடாது. ஆமா நீ என் இல்லத்துக்கு நீ வரக்கூடாது. உடனே அடிச்சு விரட்டினாலாம் ஐயரை. ஆமா அப்படி அடித்து விரட்டக்கூடிய நேரத்திலே பரதநாட்டியத்திற்கு சென்ற லட்சுமி தேவியானவளும் அண்ணனும் தங்கையுமா வீட்டுக்கு வராங்க. ஆமா அண்ணனும் தம்பி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஐயோ எப்போதும் வர போல எம்மா 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 ஏ தாயே எம்மா இங்க பாருங்க என்ன என்ன இன்னைக்கு ஆமோ என் ஐயரனை பார்க்க வந்தாரா இல்லையா? ஏம்மா அப்படி சொல்லுற? என் சுவாமி என்ன பார்க்காம இருக்க மாட்டார, எங்க அத்தா என்ன பார்க்காம இருக்க மாட்டார. நான் எப்ப வீட்டுக்கு வருவேன் என்ன பார்க்கலான்னு சொல்லி காத்திருப்பாரு. ஆமா இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்டாலாம். சரி இவ வர்த்தா என்ன இனி ஐயர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டார். ஆமா ஆமா
இனி நம்பிப்பட்ட ஐயரானவர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரு, வரவே மாட்டார் இனி. ஏன்னு சொன்னா என்ன அவர்கிட்ட பணம் இல்ல, பொருள் இல்ல, நகை இல்ல, ஆபரணம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த லட்சுமி தேவியானவர் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? என்னம்மா? அம்மா அம்மா சிவகாமி அம்மா எந்தனோட வார்த்தை கேளு, அம்மா புருஷனில்லா பூலோகத்தே நானும் வாழுவது வீணல்லவோ, இந்த கணவனில்லா பூலோகத்தே இந்த லட்சுமியா வாழ்ந்திடுவோ, அம்மா ஐயரில்லா பூலோகத்தே அம்மா ஐயரில்லா பூலோகத்தே நானும் மாண்டுமெல்ல மழந்திடுவே. சிவகாமி அம்மா என்னதாயே வத்தவளே இந்த லட்சுமியா வார்த்தை கேளு, நம்பிப்பட்ட ஐயருமா இந்த தாசி நல்ல குலமாதிலே இந்த லட்சுமிய தேடியல்லோ, அம்மா வார நல்ல வேலையிலே நீயும் அடித்து நல்ல விரட்டியல்லோ, இந்த ஐயரையும் விரட்டியல்லோ, ஐயரையும் விரட்டியல்லோ, நீயோ என்ன என்ன செய்திடுவாய் போடு. என்ன என்ன செய்திடுவாய் வார்த்தாளால் லட்சுமி தேவியானவள். ஆமாம்மா. என் கணவனா நான் நினைச்சேன். சரி. என் கணவன் வந்த நேரத்துல ஆமாம்மா அவரை பணம் இல்லைன்னு அடிச்சு விரட்டிட்டியே, உனக்கு நியாயமா இருக்கு? உனக்கு நியாயமா இருக்கு அம்மா? என் புருஷனா நினைச்சு நான் வாழ்ந்தேனே. ஆமா. என் புருஷனா நினைத்தவன நீ அடிச்சு விரட்டிருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கு? இதுக்கு ஒரு நியாயமா பிடிச்சு அடிச்சு விரட்டலாமா அம்மா? பணம் இல்ல பொருள் இல்லன்னு சொல்லி சரி என்கிட்ட இல்லாத பணமா பொருளா? ஆமா. நான் நினைச்சா எத்தனை பணம் காசுனாலும் நான் சம்பாதிச்சு தருவேன் அம்மா. என் புருஷனா நினைச்சு நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஆமா ஐயரை நீ விரட்டிருக்கியே அம்மா. அப்படி செய்யலாமா அம்மா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆமா. இது நியாயமா நீயே சொல்ல. சொல்லு. என் கணவன் இருக்க இடம் தான் எனக்கு பூலோகத்துல எனக்கு ஒரு இடம். ஆமா. என் கணவன் இருக்க இடத்துல தான் நானும் இருப்பேன். நம்பிப்பட்ட ஐயர் எங்க போனாரோ ஆமா அங்கத்தான் நானும் போவேன் அம்மா. ஏன்னா நான் அவரை புருஷனா நினைச்சிருக்கேன். என் கழுத்துல மாங்கல்ய சூட்டலையே தவிர ஆமா அவர் கூட நான் கணவனும் மனைவியுமா தான் வாழ்ந்து வாரேன். ஆமாம்மா. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே லட்சுமியா தேவியானவள் என்ன செய்கின்றா தெரியுமா? என்னம்மா? நகை ஆபரணங்களை அணிந்து கொண்டு பண மூட்டைகளை எடுத்துக்கொண்டு பொட்டலமாக சுற்றி வைத்து ஐயர் போன வழித்தான் எனக்கும் வழி. ஆமா. ஐயர் எங்க போனாரோ நான் அங்கே போறேன். ஆமா. ஐயர் எங்க போன நானே அங்கே போறேன், கூட போறேன். என்ன தேட வேண்டான்னு சொன்னாலாம். அப்படி தேட வேண்டான்னு சொல்லக்கூடிய நேரத்திலே இவள் பார்த்தாலாம் லட்சுமி தேவியானவளோ அங்கே எப்படி வருகின்றா தெரியுமா? எப்படி அம்மா? அந்த கள்ளி கொப்பு தன்னதிலே தாயான லட்சுமியா நடந்து மெல்ல வரபோது அம்மையான லட்சுமியா காடான காடதிலே கள்ளி கொப்பு காடதிலே நடந்து மெல்ல வராளே.
கொப்பு தன்னதிலே தாயான லட்சுமியா நடந்து மெல்ல வரபோதே அது அடித்தேடுமா அவ வானாளு போயிடுமா அந்த தண்ணீர் தாகம் எடுத்திடுமோ அந்த கள்ளி கொப்பு தன்னதிலே அந்த கள்ளி காடு தன்னதிலே எங்க வாராளே லட்சுமியா போடே எப்படி வாரா வரு எப்படி எப்படி வெயில் அடிக்குது அப்பா வெயிலு உச்சி வெயிலு சுளீர் அடிக்கு அனல் வரக்கு வத்துக்கோ அப்பா அங்க நின்னு இங்க நின்னு பார்த்தா அப்படியே அக்கினி பிளம்பா கொதியா கொதிக்கு இவ யார தேடி வர்றா யார தான் கணவனா நினைச்ச சரி நம்பிப்பட்ட ஐயரை தேடி வர்றா அப்பா நம்ம நம்பி விட்டற ஐயரை தேடி வந்துகிட்டு இருக்கா தேடி வரும் பொழுது சரி காடான காடு கடந்து நடந்து வாரா வத்துக்கோ அப்பா எத்தனை காடோ கடந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா கள்ளிக்கொப்பு காட்டுக்கு வாரா அப்பா கொப்புலயே பெரிய கொப்பு ஒரு முள்ளு குத்துனாலும் சரிதான் சரி உச்சந்தல வர சொல்லிருந்து பிடிக்கும் கள்ளி கொப்பு அடியா அந்த கள்ளி கொப்புக்கு நடந்து வாரா கள்ளிக்காடு தன்னதிலே வரக்கூடிய நேரத்திலே சரி இவளுக்கு வெயில் அடிக்கிறது தாங்க முடியல ஆமா அது ஒரு பக்கம் வானாலு போகுது பத்துக்க சரி தண்ணீர் தாகம் எடுக்குது ஒரு முக்குல அப்பா தாகம்னா தாகம் நாக்கெல்லாம் உணர்ந்து போச்சு அப்படி ஒரு தாகம் ஏற்கனவே இரவு முழுதும் நடனம் ஆடிக்கொண்டே இருந்திருக்கா ஆமா நைட்டு ஃபுல்லா முழிச்சு நடனம் ஆடின வண்ணமா இருந்திருக்கா கால் வலி ஒரு முக்குல இருக்குது பாத்துக்கா சரி நடந்து வாரா வாரா அவளால நடக்க முடியல அப்பா நடக்கவே முடியல அப்படியே கண்ணு ரெண்டும் எரியுது கண்ணு வேற சொக்குது ஆமா ஆமா தண்ணி வேற தாகம் எடுக்குது சரி எங்க போய் தேட அந்த கள்ளி காட்டுக்குல பார்த்தா லட்சுமி தேவியானவளோ என்ன அங்கே கள்ளிக்காடு தன்னதிலே வரக்கூடிய நேரத்திலே ஆமா அம்மா தூரத்துல பார்த்தாலாம் நம்பிப்பட்ட ஐயர் இருந்தாராம் அப்பா அவரும் ஒரு ஓரமா இருக்காரு எனல்ல இவ பார்த்தா அப்பா லட்சுமி தேவியானவள் எப்படி வருகின்றா தெரியுமா எப்படி எப்படியோ அங்க ஓட்ட நல்ல நடையா ஓடி வாரா லட்சுமியா ஓடி வரா லட்சுமியா காடான காடதில ஓடி வாரா லட்சுமியா ஓடி வரா லட்சுமியா கள்ளி கொப்பு தன்னதில ஓடி வாரா லட்சுமியா தன்னதில ஓடி வரா லட்சுமியா அந்த கள்ளிக்காடு தன்னதில என்ன என்ன சொல்லுவாளாம் நம்பிப்பட்ட ஐயரையும் பார்த்தாளே லட்சுமியா பார்த்த நல்ல வேலையில என்ன என்ன சொல்லுவாளோ வேலையில என்ன சொல்லுவாரோ கள்ளிக்காடு தன்னதிலே இருக்கின்ற லட்சுமியானவளோ சரி பார்த்தா நம்பிப்பட்ட ஐயர அப்பா பார்த்துட்டா அப்படியே பார்த்த உடனே அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சந்தோஷம் சந்தோஷம் 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இவ பார்த்தாலாம் இறுக்கி அணைச்சாலாம் நம்பிப்பட்ட ஐயர் அப்பா எங்க அத்தானை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டுன்னு நினைக்கா அடியா ஆமா அதானே ஒரு நாள் தான் ஆயிருக்கு அவளுக்கு எத்தனை வருஷமோ ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆமா சரி ஆமா அப்பா மகிழ்ச்சினா மகிழ்ச்சி அப்படி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி ஆமா துள்ளி துள்ளி குதிக்கா யாரு ஆமா லட்சுமி ஆமா நீ பாத்தியா துள்ளி துள்ளி குதிச்சத பாக்கன்னு பார்த்தேன் சரி நான் பிறக்கல அதானே ஆமா சரிதான்
சரி துள்ளி துள்ளிலாம் குதிச்சாலாம். ஆமா, நாமளே இப்ப என் வீட்டுக்காரிய பார்த்தோம்னா துள்ளி துள்ளி குதிப்பேன். ஏன்னா அவளை பார்த்த உடனே உனக்கு அப்படி தெரியும். பயத்துல பாரு, நீங்க தப்பா நினைச்சிடப்படாது. சரி ஒருவான சோறு பொங்கணும். ஆமா ஆமா, துணி துவைக்கணும். சரி பாத்திரத்தை ஃபுல்லாம் கழுவி கவுத்தி வைக்கணும். சரி பயத்துல தான் துள்ளுவேன். ஆமா ஆமா, கம்ப எடுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், ஏ அப்பா அடி பிக்காம விட வேண்டாம். விட மாட்டா ஆமா, ஏதோ அண்ணாவி புண்ணியத்துல ஆமா அப்பப்போ நைட்டு ஏதோ அவளை மறந்துங்க வந்து இருந்து சந்தோஷமா பாட்டு பாடி. சந்தோஷமா சரி ஆமா அதான் துள்ளி துள்ளி விளையாடுத. ஆமா வேறு அப்படி. ஆமா, அண்ணாவிய கண்டோடனே தான் துள்ளுவேன். ஆமா என் வீட்டுக்காரிய கண்டா பயந்து தான் நடுங்குவேன். ஏ அப்பா அண்ணாவி 2 நாளுங்க கூட்டு வந்துருவாங்களா. ஆமா காலையில வந்து சரி சந்தோஷமா காலையில இருக்குமா? தான் போவேன். ஆமா வீட்டுக்காரிய விட்டு பிரிஞ்ச உடனே அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம். ஆமா, அப்ப வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு உனக்கு? எனக்கு இல்ல, நாட்டுல ஆண்மகனா பிறந்த எல்லாத்துக்கும் இருக்கு. இருக்கு சரி. ஆமா, அப்படி யாரையாவது சொல்லு பாப்போம். எங்க அண்ணன் காய் வெட்டி கட்டி சிரிக்கும் போதே தெரியலையா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அங்க பாரு, எங்க அண்ணன் இன்னொரு அண்ணன் சிரிப்ப பாருங்க. ஆமா கோயிலுக்கு வந்தாருதான் ஒரு நிம்மதி. நாட்டுலயும் கேவலமா வேலை பார்த்து போடுறது நாங்க. உங்களுக்கு பொங்கி வச்சு துவைச்சு போட்டு அயன் பண்ணி வச்சு மடிச்சு வச்சு சரி சாப்பாடு தட்டுல வச்சு கொடுத்து அப்பா தின்னத்தட்டை கழுவி வச்சு அந்த சுவாரி இறங்காம இது இடையில தொண்டையில விக்க வச்சு. ஆமா சொல்லுங்கம்மா. சரியா? சரி போடுதோம். ஆமா இருக்கு நாங்க தான் கழுவணும். அடியா, இப்ப உள்ள காலம் அப்படி இருக்கு. பாத்திரம்லாம் நீ தான் கழுவுதியா? நம்ம தான் கழுவியே ஆகணும். அதுக்குத்தான் நாங்க மிஷின் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, மிஷின் வாங்கி வச்சிருக்கிய. ஆமா, அது பாதி தேய்ச்சும் பாதி தேயாமையும் இருக்கு. அடியா, நீங்க தேய்ச்சாலே அப்படிதான் கோலையா இருக்கு. இல்லையே, நல்லா தானே கழுவுது. ஆமா, அப்படி தட்டுல மூஞ்ச பார்த்த உடனே தெரிஞ்சிடத்தான் போகுது. ஆமா, அப்படி சொல்லக்கூடிய நாளை இல்லை. ஆமா, கள்ளிக்காடு தன்னதிலே லட்சுமி தேவியானவள் வரக்கூடிய நேரத்தில சரி இந்த வேதியரை வர்த்தாராம். பார்த்த சந்தோஷம் அப்படி இருந்துச்சான். ஏ அப்பா, கண்ணு ரெண்டுலயும் அப்படியே ஒரு சந்தோஷம் தருது. இவ வார்த்தை என்ன சொல்கின்றா தெரியுமா? எப்படி என்கனவா ராசமண்ணா எனக்கு வாய்த்த பிராணநாதா, என்கனவா ராசமண்ணா அப்படி என்ன விதமாக சொல்லுகின்றா தெரியுமா? என் கனவா ராசமண்ணா எனக்கு வாய்த்த பிராணநாதா, என்னை விட்டு பிரிஞ்சு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அத்தானே என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போவதுக்கு உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்தது? ஆமா, என்னை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மனசே வரல. என்ன செய்ய? எங்க அம்மா தானே பேசுனா. எங்க அம்மா தானே விளக்கு மாத்துல அடிச்சாவ. ஆமா, உங்க அம்மா தான் உன்னை அடிச்சாவ. எல்லாம் எனக்கு மாமியாட்ட அடிவங்க பெருமையா உனக்கு. ஏமா சொல்லுதே ஒரு கதை. அதானே, லட்சுமியா அடிச்சாவ கதையில மாமியார் தானே அடிச்சாவ. ஆமா, தாய் அடிச்சாலும் ஒண்ணுதான், மாமியா அடிச்சாலும் ஒண்ணுதான். சரி, அப்படி நினைச்சா நிறைய வீட்டுல பிரச்சனையே வராத. அப்படி இருந்தா தான் இப்ப காலம் ஓட்ட முடியும். அடியா, சரிதான். இப்ப தங்க ரேட் வேற கூடி வச்சு. ஆமா, கேட்கவும் முடியாது. கேட்க முடியாது. எந்த ஃபங்க்ஷன் மோதிரம் போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. ஆமா, நமக்கு கிடைச்சது அந்த பழைய கஞ்சி ஊறுகா அதை சாப்பிட்டுட்டு பேக்க வேண்டியதான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே எங்க பார்த்தால் லட்சுமி தேவியானவள் என்ன சொல்கின்றா தெரியுமா? எங்கனவா ராசமண்ணா ராசமண்ணா நேசமண்ணா அன்பான புவரியே லட்சுமியா வார்த்தைக்கு ஐயா இது தருண வேலையிலே லட்சுமியா தேவி போலே உங்களையும் விட்டலவோ லட்சுமியா இருப்பேன் ஐயா இந்த நல்ல வேலையிலே இந்த நல்ல வேலையிலே என்ன சொல்லுவாளோ லட்சுமி தேவியானவளோ என் கனவா ராசமண்ணா என்னை விட்டு நீங்க இருந்துருவீங்களா? என் கனவா ராசமண்ணா எனக்கு வாச்ச பிராணநாதா, நான் உங்களை தானே என் கணவனா நினைச்சிருந்தேன். உங்களை மட்டும்தான் நான் கணவனா நினைச்சிருந்தேன். என்னை விட்டு பிரிஞ்சு போக உங்களுக்கு எப்படி மண்ணா மனசு வந்துச்சு? என்னை விட்டு நான் போட்டு அந்த 2 இட்லியை சாப்பிட்டுட்டு எப்படி நீங்க பிரிஞ்சு போனோன்னு ஆசைப்பட்டிய ராசமண்ணா?
ஐயா அப்பா 2 இட்லியா? ஆமா 2 இட்லி. சரி. ஆமா என் வீட்டுக்காரெல்லாம் வந்த உடனே எங்க அம்மாவுக்கு அவிச்சது 2 இட்லி. ஏ அப்பா. ஆமா ஆ. அப்படி அப்படி. சரி. 2 இட்லியும் அம்மா ஜோலி பெருக்கிட்டா. ஆமா என்ன செய்ய, அதானே வச்ச 6 மாசத்துல சரி. கால் வச்ச 6 மாசத்துல. அப்படியா? ஆமா நல்ல விஷயம் தானே. என்ன செய்ய. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆபமு. இந்த லட்சுமி தேவியானவள் வார்த்த நேரத்திலே சரி. வேதியரை வார்த்தாளாம். என்ன கண்ணீர் மருகி நின்றாளாம் லட்சுமியானவள். அப்பா கண்ணீர் பொங்கி நிக்கி கீழே உழல மேலே உழல. ஆமா என் வீட்டுக்காரி நாமளும் எதுவும் சொல்லிட்டானா அவ அம்மா வீட்டுல போய் அப்படித்தான் நிப்பா. ஆமா. என்னமோ நான் அடிச்ச மாதிரி அடி வாங்கினது ஃபுல்லா நான். சரி. நான் அடிச்ச மாதிரி அப்படி நிப்பா. நிப்பா மாதிரி நம்ம லட்சுமி தேவியும் நிக்கா. ஆமா. அப்படி கண்ணீர் மல்க நிற்கக்கூடிய நேரத்திலே ஆமா நாம இருவேரும் சரி இந்த பல ஊரு தன்னை விட்டு ஆமா வேற ஊருக்கு போய் வளைப்போன்னு சொன்னாங்க. நம்ம இனிமே இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. ஆமா நம்ம இங்க இருந்தாலும் எங்க அம்மா இடைஞ்சல் தான் பண்ணுவாவ. சரி. உங்க அம்மா இருந்தாலும் அவியலே இடைஞ்சல் தான் பண்ணிருப்பாவ. ஆமா ஆமா அதனாலதான் 2 இட்லி அவிச்சேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க, நம்ம வேற ஊர்ல போய் பஞ்சம்பளை பையா வேற வேற ஊருக்கு சென்று நாம வாழ்ந்துக்கலான்னு சொன்னான். அப்பா சரி. இவ வார்த்தாலாம். என்ன என் மண்ணா மண்ணா விடிய விடிய நடனம் ஆடி இருக்கேன். அப்பா அப்படியே நடனம் ஆடிட்டே வந்திருக்கேன். என் பாத 2 வேதனை தாங்க முடியல. அந்த வெயில வேலை செருப்பு இல்லாம நான் நடந்து வந்து என் காலு வேதனை தாங்க முடியல. வெயிலு கொடுமை எனக்கு தாங்க முடியல. ஆமா வீட்டுல உள்ள கொடுமை தாங்க முடியாம தான் உம்ம கூட வாரேன். வெயில் வேற கொடுமையா அடிக்கி. அதனால சரி நாம என்ன செய்வோம், என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் ஆமா இந்த கள்ளிக்கொப்பு ஓரத்துல நிழலில நாம இருந்துட்டு போவோம். இந்த பாலைவனத்துல கல்லிய தவிர வேற ஒண்ணும் தெரியல. அதனால இந்த கள்ளிக்கொப்பு நிழல்ல நம்ம 2 பேரும் இருந்துட்டு போ. மண்ணா எனக்கு உறக்கம் அப்படி உறக்க வருது. ஆமா பாய் கொண்டாருல சும்மாவாது படுத்து சத்தியம் கண்ணா சேர்றேன். கொஞ்ச நேரம் நான் உங்க மடியில படுத்துறங்குதேன்னு சொன்னாங்க. அப்பா அதுவும் அவர் மடியில. ஆமா சரி. கணவன் மடியில மனைவி படுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க என் மடியில படுத்திய. சரி. ஒரு நாள் நான் உங்க மடியில செத்தி அயந்து உறங்கிக்கிட்ட மண்ணாங்க. அடியா ஆமா இவ வார்த்தாராம். என்ன அம்மா நீ விடிய விடிய நடனம் ஆடி இருக்க, சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நாம பயணம் செய்வோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் தூங்கு தாயி, நம்ம அது பிறகு பயணம் செய்வோம். மடியிலே தலை வைத்து லட்சுமி தேவியான உறங்கக்கூடிய நேரத்திலே அவ வார்த்தாராம். இவ்வளவு நகை ஆபரணம் போட்டிருக்கா, பொட்டணத்துல என்னம்போ வச்சிருக்கா. என்னன்னு தெரியல, பெரிய பொட்டணமா வேற வச்சிருக்கா. இவளை நாம என்னைய செய்யணும், என்ன செய்யணும், இவ மட்டும் என்ன ஒழுங்காவா இருக்க போறா. ஆமா ஆமா நம்ம கூட வந்தாலும் சரி இவ ஒழுங்கா இருக்க மாட்டா. ஆமா ஏன்னா அவ அம்மா ஒரு தாசி. சரி இவளும் தாசி குலத்துல பிறந்த பிள்ளை தானே, பிறந்தவதானே. இவளுக்கு அந்த புத்தி தானே வரும். அந்த புத்தி இவருக்கு எப்போ இருந்திருக்கணும், எப்போ இருக்கணும், இவளை பாக்கக்கு முன்ன இருந்திருக்கணும். அதானே பார்த்த பிறகு தானே தோணுது. என்ன செய்ய, அதானே என்னைய மாதிரி அழகா பிறந்துட்டா லட்சுமி தாயி. அடியா சரிதான். அழகுக்கு என்னம்மா வந்துட போறா எந்திரிச்சு. வரமேண்டா வந்தா பாத்துக்கலாம், பாத்து இருந்துக்க. எங்க அம்மா தானே. சரி ஏமாத்தவன் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஏமாத்த முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சரி நாம விரதம் இருக்காம வந்து உட்கார்ந்துடலாம். ஆமா ஆனா இந்த எசக்கிக்கும் சரி சொடலைக்கு மட்டும் நாம விரதம் இருந்தே வந்தாகணும். அப்பா 8 நாள் காப்ப கட்டி பொறுமைப்பா பொறுமை 8 நாள் காப்ப கட்டி வரணும். எவ்வளவு சுத்தமா இருக்கமோ, எவ்வளவு பக்தியா இருக்கமோ, சரி எவ்வளவு நாம கையெடுத்து வணங்குறோமோ அதுக்கு தகுந்தாலதான் கூலி கிடைக்கும். ஆமா அதுல இன்னொன்னு என்ன இருக்கு தெரியுமா, என்ன மத்த சாமியாவது வருஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம போய் பார்க்கணும். சரி ஆனா இந்த பொன்னேசைக்கு நம்ம வந்து ஒரு நேரம் 2 மாலையும் ஒரு சக்கரை பொங்கலையும் வச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. சரி வாழையடி வாழையா நம்ம தலைமுறை வரைக்கும் நம்ம பின்னாடி காவலா நிப்பா. ஆமா அத தெரிஞ்சுக்கிடுங்க. எசைக்கமா இங்க உள்ள இல்ல, எந்த ஊரா இருந்தாலும் சரி சரி ஒரு சக்கரை பொங்கலும் 2 மாலையும் சாத்தி அம்மா எனக்கு நீதான் தோணன்னு காலில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கிடுங்க. ஆமா நம்மளே மறந்தாலும் சரி சரி அந்த ஆத்தா நம்ம தலைமுறைக்கு தலைமுறை காவலா நிப்பா, வந்து நிப்பா. அதான் பொன்னேசைக்கு. ஆமா அதான் பொன்னேசைக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தலை மடியில் தலை வைத்து உறங்கக்கூடிய நேரத்திலே இந்த நம்பிப்பட்ட வேதியருக்கு என்ன தோணுச்சான், என்ன
இவளோ தாசி குலத்துல பிறந்தவதான். ஆமா, இவளும் இப்படித்தான் இருப்பா. அப்ப இவளுக்கு இந்த புத்தி தான் இருக்கும். நாளைக்கு நம்மளை விட பெரிய பணக்காரனா வந்தாம்னா அவங்க கூட இவ போயிருவா. ஆமா, அங்கேயே செட்டில் ஆயிருவா. அதனால சரி, இவளை என்ன செய்யணும்? எப்படி? நகையை எடுக்கணும். அப்ப நம்ம போட்ட நகை தான் அவ்வளவு அப்படி பளபளன்னு மின்னுது. ஆமா ஆமா, இவ கழுத்துல இருக்க நகையை உள்ளம் கலட்டணும். அப்படி நைஸா கலத்தணும். யார் கழுத்துல? லட்சுமி கழுத்துல. அதானே, உங்க கழுத்துல அப்படி சொல்லக்கூடிய நாளையில ஆமா, எங்க வார்த்தா வேதியரான என்ன செய்கின்ற தெரியுமா? எப்படி? எங்க லட்சுமியானவள் வடதுறங்கக்கூடிய நேரத்திலே சரி, அந்த லட்சுமியா தேவியோடு நகைகளையும் கலட்டுறாளே, பணங்களையும் விடுங்கிறாளே. அசந்து மேல உறங்கும் போது அங்க மணலையும் தான் கூட்டுறாளே. அங்க லட்சுமியா தலை எடுத்து அங்க மலையதிலே வைக்கும் போது எங்க லட்சுமியா தேவி அவள் அசந்துதானே உறங்குறாளே. உறங்குனல்ல வேலையிலே ஒரு கல்லையும் தான் எடுத்து அவ தலையிலே தான் போடுறாளே. தலையிலே தான் போடும் போது அந்த உதிரமது வடிந்திடுமா. அந்த உதிரமது வடியும் போது லட்சுமியா தேவி அவள் அந்த அற உயிரும் குறை உயிரும் அந்த அறையினுள்ள குறையுமா எங்க லட்சுமியா இருக்கிறாளே. அவ இருக்கும் நல்ல வேலையிலே நம்பிவிட்டு வேதியரும் அவ என்ன என்ன சொல்லுவார்? பெரிய கருங்கல்ல தான் எடுத்து அவ தலையிலையும் போடுறாளே. அவ போடு நல்ல வேலையிலே அவ மூளையது சிதறிடுமா. அந்த மண்டையது வெடித்திடுமா. அந்த கண்ணு மூளை விதுங்கிடுமா. அந்த மாண்டு மேல மடிந்தாளே. அவ மாண்டு மேல மடிந்தாளே. தாயான லட்சுமியா என்ன செய்கின்ற தெரியுமா? இவளை கொன்னோன்னு சொன்னா சரி, நகை ஆபரணங்களை நாம எடுத்துட்டு போயிடலாம். சும்மா விடவே விடாது. ஆமா, இவளை கொன்னுட்டு தான் சரி தங்க நகை பண மூட்டை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வந்தவளை திருப்பி அனுப்பவே கூடாது. மடியில படுத்திருந்தாரா? ஆமா, மடியில படுத்துறங்குகின்ற லட்சுமி தேவியானவளை மணலை கூட்டினாராம். சரி, பெரிய சாக்கு மூட மாதிரி மணலை தலையண மாதிரி வைத்தாராம். ஆமா, அப்படியே தலையண மாதிரி மணலை கூட்டி வைத்தாரு. இவரு நைஸா எழுந்தாராம். ஆமா, எழுந்த உடனே லட்சுமியால் தலைய அந்த மணல்ல வைத்தார். அப்படியே தலையில அப்படியே மணலை எப்படி தலையில் தூக்கி வைத்தார். அவளோ விடிய விடிய விழித்திருந்த கண் மயக்கத்திலே அசந்து தூங்குறா லட்சுமி. சரி, இவ பார்த்தாரா என்ன என்ன இவ இப்படி படுத்திருக்கும் போதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆமா, இது ரொம்ப நல்ல சந்தர்ப்பம். இவளை நாம எப்படியாவது கொல்லணும். ஆமா, இவர் எப்படியாச்சும் கொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு கல்ல தூக்கி லட்சுமி மண்டையிலே போட்டாராம். சரி,
போட்டும். ஆமா லட்சுமி தேவியாளுக்கு உதிரமானது சுத்தி சுத்தி வடிந்தது. ஆமா அப்படி சுத்தி சுத்தி வடிந்ததா. உதிரோன்னு சொன்னா என்னம்மா ரத்தம் வடிகின்றது. ஆமா ரத்தம் அப்படியே கல்ல போட்டா வடியத்தான் நம்ம செய்யும். ஆமா சரி அப்படி உதிரமான சுத்தி சுத்தி வடியக்கூடிய நேரத்துல ஆமாம்மா அரை உயிரும் குறை உயிருமா இருக்கா. ஆமா குறவுற அரை உயிரமா இருக்கா. இவன் பார்த்தான் என்ன கல்ல தூக்கி போட்டும் சாகலைய. ஆமா இன்னும் பெரிய கல்லா தூக்கி போடணும். நம்ம பெரிய பாறாங்கல்லா தூக்கி போடணும். இவ பார்த்தா என்ன பெரிய கருங்கல்ல எடுத்தானா. ஆமா லட்சுமி தலையிலே ஒட்டானா மறுபடியும். அப்படி சரி போட்ட மலர்ல ஆமா போட்ட உடனே என்ன இந்த லட்சுமி தேவியானவ தலை வெடிச்சது. சரிடா மூளை செதறியது. ஆமா கண்ணானது விதுங்கி வெளியில வந்ததாம். ஏ அப்பா கண்ணு அப்படி பிதுங்கி வெளியே வந்ததா. இப்பவும் எந்த கல் சிலை அடித்தாலும் சரி என்னம்மா இந்த எசக்கியம்மன் சிலையை அடிக்கும் பொழுது ஆமா என்ன கண்ணு பெரிய கண்ணாதான் இருக்கும். ஆமா எசக்கியம்மாக்கு கண்ணு பெரிய கண்ணாத்தான் இருக்கும். வெளியில கண்ணு வந்து நிக்கும். ஆமா அப்படியே வெளியே அப்படியே கண்ணு வந்து நிக்கும். ஆமா சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா ஆமாம்மா லட்சுமியானவள் மாண்டு மடிந்த நேரத்திலே நேரத்தில் லட்சுமியால கொன்ன உடனே ஆமாம்மா அவர் வார்த்தாராம் என்ன இனி நாம இங்க இருக்க வேண்டாம். ஆமா நாம இனி நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. நகை வனங்களை எடுக்கணும் நடைய கட்டிடணும். ஆமா நட பணத்தை எடுக்கணும் அப்படியே நடைய கட்டிடணும். அப்படியே நடந்து வரக்கூடிய நிலையில ஆமா ஆமாம்மா நம்பிப்பட்ட வேதியருக்கு என்ன நடக்கின்றது தெரியுமா. அந்த வேதியருக்கு என்னமா நடக்கின்றது. நம்பிப்பட்ட வேதியரு அவன் நடந்து மெல்ல வரபோது வாரணல வேலையிலே நம்பிப்பட்ட வேதியரு கள்ளிக்காடு தன்னதிலே நடந்து மெல்ல வரபோது நம்பிப்பட்ட வேதியரு அங்க தண்ணீர் தாகும் பொருட்களையே தண்ணீர் தாகும் பொருட்காமலே நடந்து மெல்ல வராரே நடந்து மெல்ல வரபோது ஒரு வட்ட நல்ல கிணறதிலே படித்துறையும் கிணறதிலே இந்த வேதியரும் பார்த்திட்டாரே பார்த்த நல்ல வேலையிலே நம்பிவிட்ட வேதியரோ என்ன செய்யுவாரோ வட்ட நல்ல கிணத்ததிலே வட்ட நல்ல கிணத்ததிலே வேதியரும் இறங்குறாரே பங்கனாரே தன்னாதிலே பொண்ட பங்கனாரே தன்னாதிலே அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். உப்பு தின்னாக்கி கண்டிப்பா தண்ணி தாகம் எடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உப்பை திங்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆமா சின்ன தப்பா இருந்தாலும் சரி ஆமா அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னா சரி அந்த ஆண்டவனே கூலி கொடுப்பாராம். அப்பா அந்த பகவான் தான் அதை கேட்பாரு. இவன் பார்த்தாரு என்ன லட்சுமி தேவியானவளை கொன்று விட்டு நகை ஆவரணங்களை எடுத்துக்கொண்டு நடந்து வாராராம். அப்படி பொடி நடையா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்து வார ஐயருக்கு வேதியருக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல. அப்பா வெயில் வேற அடிச்சது பத்தியெல்லாம். ஆமா அந்த ரெண்டு கல்லையுமே தூக்க முடியாம தூக்குனாரு. சரி அதனாலே பேர்வாதி அவருக்கு மூச்சு கேளு பூலுன்னு இழைச்சு போச்சு. முதல்ல கொஞ்சம் பொடிகள்லாம் போட்டு பார்த்தாரு. இந்த லட்சுமி சாவலியா ரப்பர் மாதிரி சொல்லிட்டுமா கல்லு. சரி பிறகுதான் பார்த்தாரு இந்த கல்லு செட் ஆகாதுன்னுட்டு அங்க தூரத்துல கிடந்த கல்ல உருட்டி 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 கொண்டு வந்து அப்ப அதை தூக்கமனே அவருக்கு மூச்சு கிச்சுலாம் இழைச்சு போச்சு. எத்தனை உருட்டுத்தான் உருட்டுத. ஆமா யாரு அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த லட்சுமி தேவியானவள் மாண்டு மடியக்கூடிய நேரத்திலே இந்த வேதியருக்கு சாபம் கொடுக்கவாரு. அப்பா சாமம் என்னை கொன்ற வேதியருக்கு ஆமா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை நாள் ஆனாலும் சரி ஆமா நான் பழிக்கு பழி தீர்ப்பேன்னு சொன்னான். அப்பா ஒன்ன நான் பழிக்கு பழி. அதனாலதான் என் வீட்டுக்காரி அப்படி சொன்னாலும் ஆமா இருக்கும் இருக்கும். வீட்டுக்காரி என்ன சொன்னா தெரியுமா? என்ன
ஏழேலு ஜென்மத்துக்கு நான் தான் உங்க பொண்டாட்டியே வரணும்னா சரி அப்ப அதுக்கு தான் ஜாம விட்டுருப்பாளோ அதுக்கு தான் விட்டுருப்பா என் பார்வைக்கு அப்படித்தான் தெரியுது சரி இப்ப அண்ணாவி சொல்லவே தான் எனக்கு மூளைக்கு எட்டுது ஆமா எட்டுது அவ சொல்லும் போதே ஒரு இழுவையாத்தான் சொன்னா ஆமா உங்களுக்கு நான் தான் ஏழேலு ஜென்மத்துக்கு பொண்டாட்டி அப்படின்னா பாருங்க சரி இப்பதான் எனக்கு என்னென்னயோ இருக்கு சரி ஆமா அதானே அத மாதிரி சாம விட்டுருக்கா அப்படி லட்சுமியா தேவியானவள் பலிக்கு பலி தீர்ப்பேன் என்று சொல்ல ஆமா அம்மு நான் பலிக்கு பலி தீர்ப்பேன் என்று சொல்லுவதற்கு ஆமா இந்த கள்ளிக்கொப்பை சாட்சி என்று சொன்னான். அப்பா நான் இருக்கல இந்த கள்ளிகொப்பு தான் சாட்சி அப்படி கள்ளிக்கொப்பை சாட்சியாக வைத்து மாண்டு முடிந்த உடனே ஆமா நடந்து வரக்கூடிய வேதியருக்கு தண்ணீர் தாகம் தாங்க முடியல. அப்பா தாவனா தாகம் அப்படி ஒரு தாகம் அப்படியே நடந்து வருகின்றார். அங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு பாங்கிணறு இருக்கு பாத்துக்க. அப்பா அப்படி பாங்கிணறு கிடக்கு. அப்படி இருக்கக்கூடிய பாங்கிணறுல சரி தண்ணி குடிக்கணும்னு சொன்னா ஆமா ஓலைய பட்டைய புடிச்சு குடிக்கணும். அப்பா அப்படித்தான் குடிக்க முடியும். அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கு. ஆமா அப்ப தண்ணி எடுக்கனாலே பொம்பளைகளுக்கு எங்க போகும் தெரியுமா? எங்க எங்க? அப்பா 1 மைல் தூரம் நடக்கணும். ஆமா அங்க போய் பட்டையில தான் இருக்கும் இறக்கியது. ஆமா அந்த பட்டைய போட்டு இறைச்சி ஊத்தணும். சரி அதுவும் கொஞ்சம் ஒவ்வொரு குடமா அரை குடமா தான் பெறுவோம். ஆமா காத்து இருந்து தான் இறக்கணும். ரெட்டை குடம் போட்டு தான் கொண்டு வருவாங்க. ஆமா அந்த பட்டையும் ஓட்ட பட்டையா இருக்கும். ஆமா அது வேற. அதுலயும் பெரிய சிக்கல் இருக்கு. ஆமா பாதிகாடு மேல வரமேடே சொறு கீழே பேரு பாறை குடிச்சிரும். சரி ஆமா அது ரெட்டை குடம் போட்டு வருவாங்க. ஆமா இப்ப வேணா அண்ணாவிக்கு நான் 2000 ரூபாய் கொடுக்க ரெட்டை குடம் போட சொல்லுங்க பாப்போம். உடல் உழைப்பு நிறைய இருந்தது. ஆமா கிடையாது கிடையவே கிடையாது. ஆமா கிடையவே கிடையாது. ஆமா இப்பதான் உடல் உழைப்பு ஃபுல்லா நம்ம தானே இப்போ. ஆமா அதைத்தானே அப்பளே சொல்லிட்டேனே. என்ன பாத்திரம் கழுவணும், துணியை துவைக்கணும், அடிச்சு துவைக்கணும். ஆமா ஆமா அன்னைக்கு 2 ஆளு இன்னைக்கு சாயந்தரம் நான் வரும்போது பேசுது. என்ன என்ன 2 பொம்பளையாள் தான். என்ன எனக்கு 85 என்னது? ஒரு ஆளு 225. என்னது கிடைச்சது? அப்படி சுகர் நான் கேட்டேன். ஏக்கா என்னதுக்கு அப்படி 85 25 சரி ஐயா சுகரை சொன்னையா இன்னைக்கு செக் பண்ண போனோம்ல. ஆமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமல்ல ஆமா அப்படின்னு சொன்னாவல. சரி நம்ம வேலை பார்க்காம நடையில அப்படி சுகரை குறைக்காவலாம். ஆமா அந்த காலத்துல அப்படி பொம்பளையாளுக்கு ரெட்டை குடம் போட்டு கொண்டு வந்திருக்கு. ஆமா இப்ப யார் கொண்டு வருவா? ஆமா இப்ப என் வீட்டுக்காரிக்கு வீட்டு உள்ள பைப்பு. சரி அதுல பிடிக்க முடியாதுன்னுட்டு 30 அடிக்கு ஓசு. ஆமா கையில போய் உழுது இப்படி தட தட தடன்னுட்டு. ஆமா ஆமா அப்படி இருக்கு. துணி துவைக்க முடியாதுன்னு அண்ணாவி வேற வாஷிங் மிஷின் இப்ப தான் வாங்கி வச்சிருக்காங்க. போன வாரம் வாங்கி வச்சிருக்காங்க. அவரே வாங்கி வச்சிருக்கும் போது என் வீட்டுக்காரி சும்மா இருப்பாளா? அதத்தான் சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய நாளையில அங்க தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று வாரார் வேதியரானவரும். சரி அப்படி குடிக்க வரக்கூடிய நேரத்தில தண்ணீர் இறைக்கும் பொழுது ஒரு பொந்துல ஒரு பாம்பு இருந்துச்சாம். அப்பா நாகப்பாம்பு இருந்திருக்கு. நல்ல பாம்பு இருந்துச்சாம். ஆமா ஆமா ஒரே போடு வேதியரை. அப்பா ஒரு தீண்டிட்டு அப்படி சோலி முடிஞ்சது. அவர் அப்படியே கைய கால அப்படியே வெட்டுதாரு. ஆமா பாம்பு கடிச்சா பிறகு கை கால் வெட்டித்தானே இருக்கணும். ஆமா வாயிலோடி நுரதல்லும் கண்ணு 2 புழு கலர்ல மாறும். சரி ஆமா நடக்க முடியாது. ஆமா எங்கன உழுவோன்னு வரும். சரி ஆமா ஏப்பா கொயகொயான்னு வரும். எப்படி கொயகொயான்னு வரும்? அப்படியே வரும். ஆமா சரிதான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி இந்த வேதியாரானவருக்கும் நல்ல பாம்பு தீண்டிய காரணத்தினாலே அந்த இடத்திலே மாண்டு மடிந்தார வேதியரும். அப்பா சரி அப்படி மாண்டு மடிந்த கூடிய நேரத்திலே இங்க லட்சுமி தேவியானவளை தேடி யார் வரா? யாரு தன்னே ஓடி வராரா. அப்பா தான் கூட பிறந்த உடம்பருப்பு ஓடி வராரு. ஆமா ஆமா நீ என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த மாதிரி வருமா? ரத்த பாசத்தை மாதிரி வராது. ஆமா ஆமா இப்பவும் எதுனாலும் பிரச்சனைனாலும் என்ன பிறந்த வீட்டுக்கு தான் போறாங்க. ஆமா ஏன்னா அங்க நிறைய இருக்குன்னு சொந்த பந்தம். ஆமா தப்பா நினைக்கப்படாது வேற. சரி சொந்த பந்தத்தை தேடி ஓடுறாரு. ஆமா அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அண்ணன் நானும் நட்டு நானும் வரக்கூடிய நேரத்திலே சரி அங்கே நட்டு நானும் ஓடோடி வருகின்றாராம். அப்பா தாயவே நீ வேணா வீட்டுல இரு. ஆமா என் தங்க போற இடத்துக்கே நானும் போறேன். எங்க மச்சான் எங்கனையாவது 2 கோயில்ல மணிகணி அடிச்சு எங்களுக்கு சேர்த்து கஞ்சி ஊத்திடுவாருன்னு வாராரு. ஆமா அப்படி வரக்கூடிய நேரத்திலே எங்க பார்த்தா நட்டு நானும் என்ன செய்கின்றான் தெரியுமா? நட்டுவனும் வரவோ லட்சுமியா
காணாமல் இருப்பதோர் அம்மா காரணமும் தெரியலையே அங்க பார்த்தானே நடுவன் அவ என்ன என்ன செய்யுவான் அவ உள்நாக்கே தான் இழுத்து அவன் நாக்கத்தானே விடுங்குறான் அந்த இடத்தில் மாடுறான் நட்டுவன் ஓடோடி வரான் தங்கைய பார்க்க அப்பா அப்படியே ஓடியாரான் அப்படி என்னாச்சு தங்கை அப்படி தேடி வாரா அதானே வெயிலுக்கு அப்படி தங்கையை தேடி வாரா அப்படி ஓடோடி தேடி வரக்கூடிய நட்டுவனானவனும் ஆமா இங்க வாரான் கள்ளிக்காடு தென்னதியில சரி கள்ளிக்காட்டுல வந்து பார்த்தான் தங்கச்சி எப்படி இருக்கா கண்ணு மொழி விதுங்கி மாண்டு கிடக்கா அப்பா அப்படியே கண்ணு வெளியெல்லாம் அப்படி வந்துட்டு வெளியே ஆமா மூளை ஒரு பக்கமும் சரி வண்ட ஓடு ஒரு பக்கமும் தெரிச்சு கிடக்கு பார்த்தான் என்ன செய்யன்னு தெரியாம சரி கண்ணுலாம் அப்படியே பொங்கி போய் நிக்காம கண்ணு அப்படியே வெளியே வந்து நிக்கி உடன்பிறப்புல ஆமா சும்மா ஒண்ணும் கிடையாதுல கிடையாது உடன்பிறப்பு இருக்கத்தானே செய்யும் ரத்த பாசம் அப்படி இருக்கும்ல ஆமா தங்கல்ல அண்ணன தங்கை அக்காலா இருந்தா கூட அப்படி இராது ஆமா ஏன்னா அவர் 2-3 நேரம் அடிச்சிருப்பா ஆமா சாக்லேட் கொடுக்கலன்னு ஆமா தங்கச்சில அடி வாங்கிருப்பா தங்கச்சில ஆமா சரி அதனாலதானே அவ்வளவு அழகா இருந்திருக்கா ஏ அப்பா சரி அப்பா அடிச்சு அடிச்சு அழுதான் எனக்கு அழுவையா வருது சரி நீ அழுவுற அதானே தங்கை பாசத்துல ஆமா தங்கை பாசத்துல அடித்து அழுகுறான் அட்டுவான் அப்பா அடிக்கான் டம்முன்னு அடிக்கான் நெஞ்சில அடிக்கான் வயிற்றுல அடிக்கான் அடிச்சு முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சிந்துறான் அப்பா எங்க சிந்தனுமோ அங்கெல்லாம் சிந்துதான் ஏன்னா ஒரே தங்கச்சி இருக்கா பாத்துக்கோ ஒத்தைக்கு ஒரே தங்கச்சி அது அளவு கடந்த பாசத்துல இருக்கா பாத்துக்கோ அப்பா அப்படி என பிரியாம அலைஞ்சாவல்ல ஆமா ஞாயிற்றியர்கள் 2 பேரும் ஆட போனாக ஆமா ஒருவர் தட்டுல ஒருவர் சாப்பிட்டாக சரி எப்படிலாம் இருந்தாவ ஆமா அக்காலும் தங்கச்சி தம்பியும் அண்ணனுமா ஆமா அப்படி சொல்லாதீங்க நீங்க மறந்துட்டிய நான் என்ன சொன்னேன் என்ன அண்ணனும் தம்பியுமா அப்படித்தானே சொல்றேன் நானும் இல்ல அண்ணனும் தங்கையுமா இரு பேர்களுமாக மாண்ட நேரத்திலே இவ தங்கச்சி மாண்டு கிடந்தத வர்த்தானா அப்பா உடனே இவன் என்ன செய்யறான் எப்படி இனி நாம இந்த பூலோகத்துல வாழக்கூடாது அப்பா நான் இந்த பூலோகத்துல இனி வாழ மாட்டேன் தங்கை இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம் அப்பா என் தங்கச்சி எந்த இடத்துக்கு போனாலும் அதே இடத்துக்கு நானும் போவேன் தங்கை மாண்டு மடிந்த நேரத்துல நானும் மாண்டு மடிவேன்னு சொன்னான் அப்பா நானும் அவ கூடயே மாண்டு மடிகிறேன் அப்படி மாண்டு மடிவேன் என்று சொல்ல ஆமாம்மா நாக்க இழுத்தானா அப்பா நாக்க உடிச்சு இழுத்து செத்தானா நட்டுவான் அப்பா நாக்க புடுங்கிட்டு அப்படியே செத்துருக்காரு ஆமா அப்படி மாண்ட நேரத்திலே 3 வேறு ஆவிகளும் எங்க போகுது எங்க வருது ஆதி வேலைகளிலே விரோதத்துக்கு போகுது அப்பா அப்படி ட்ரெயின் பிடிச்சு வருது ட்ரெயின் பிடிச்சாயா ஆவியெல்லாம் உங்க ஊர்ல ட்ரெயின் பிடிச்சு தான் போகுமா ஏரோப்ளேன் பிடிச்சு போறது இப்ப நாட்டுல முக்காவாசி ஆவி ட்ரெயின்ல தாமா போகுது உங்களுக்கு என்ன தெரியுது நீ சொல்ல போய்தான் எனக்கும் தெரியுது அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஆதி வெள்ளிகையிலே விரோதத்திலே யார் யார் எப்படி கொழு இருந்து வருகின்றார்கள் தெரியுமா எப்படி ஆதி வெள்ளி கையிலே